ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் வாட்ஸ்அப் இமேஜ் வச்சுக்கிறான்னு பார்க்குறீங்களா? இப்போ வாட்ஸ்அப் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வாட்ஸ்அப்பில் லாங்குவேஜ் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாமா? இப்போ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே அதுக்குள்ளே உங்கள் சேட்டிங் பர்சனுக்கு போய்ட்டுங்க. அதில் கீபோர்டில் ரைட் கூகுள் இமேஜ் இருக்கும், இல்லை இந்தமாரி யாரும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்னென்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஆனால் நான் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட், இங்கிலீஷ். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஏரோ இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழில் டைப் பண்ண போகிறேன், அதனால் தமிழ் நான் செலக்ட் பண்ணுறேன். தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே ஹாய்ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன், அதனால் வணக்கம்னு வந்துக்குது. இப்போ குட் மார்னிங்னு நான் டைப் பண்ணுறேன், அதில் காலை வணக்கம்னு வந்துக்குது. சேர்னு கூட சேர்த்து உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தமிழ் மட்டும் சேஞ்ச் பண்ணதால் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஞ்சு உங்களுக்கு தெரியாது, ஃப்ரெஞ்சில் நீங்கள் டைப் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஞ்சையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்சுலையும் அதேமாதிரியே நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியாதுன்னு இருக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் வாட்ஸ்அப் இமேஜ் லாங்குவேஜ் ட்ரான்சாக்ஷன். இது இல்லாமல் உங்களுக்கு ஓவராலாக வாட்ஸ்அப் லாங்குவேஜ் ஃபுல்லுத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நினச்சிங்கன்னா இப்போ வெளியே வந்துடுங்க சேட்டிங் இதிலேருந்து. ரைட், வெளியே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் இருப்போங்க. மேலே 3 டாட் இருக்குதுல, அதை கிளிக் பண்ணணும். அதில் கார்னரில் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்க்கு போங்க. செட்டிங் போய்ட்டு சேட்டிங்க்கு போங்க. சேட்டிங்க்கு போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே லாங்குவேஜ் ஆப்னு இருக்குது, அதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தமிழ் சேஞ்ச் பண்ணால் தமிழ் வந்துடும். அப்படி உங்களுக்கு தமிழ் வேணாம், திரும்பி எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷு அதேமாரி சேம் ப்ராசஸ் தான். அதேமாரியே போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.